அடுத்து 2014ஆம் ஆண்டு பிஜேபி மோடி அரசு ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்த பின்னாடி 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் 28ஆம் தேதி சங்கல்ப் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற அமைப்பு அகில இந்திய அளவில் மருத்துவத்தில் நுழைவுத் தேர்வு கொண்டு வரணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தது. அந்த வழக்கில் வாதாடிய பிஜேபி மோடி அரசு நீட் தேர்வு நடத்த ஆர்வமாகவும் தயாராகவும் இருப்பதாக சொல்லிச்சு. மோடி அரசு நீட் தேர்வு நடத்த ஆர்வமாக இருக்கிறதுனால நீதிமன்றம் நீட் தேர்வு நடத்த அனுமதி அளித்தது. அதுக்கான நீதிமன்ற தீர்ப்பையும் நீங்களே பாருங்கள். அதே சமயத்தில் இந்திய மெடிக்கல் கவுன்சிலும் உயர்நீதிமன்றத்தில் 2013ஆம் ஆண்டு நீட் தேர்வுக்கு விதித்த தடையை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு வழக்கு போட்டுச்சு. அதை எதிர்த்து அப்போதைய தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் நீதிமன்றத்தில் எந்த எதிர்ப்பையும் பதிவு பண்ணலை. இதை பற்றி 2016ஆம் ஆண்டில் மே மாதம் 13ஆம் தேதி கலைஞர் கொடுத்த அறிக்கையை பாருங்கள். மருத்துவ நுழைவுத் தேர்வு தொடர்பாக இதுவரை ஆட்சியில் இருந்த அதிமுக தனி சட்டம் கொண்டு வராது ஏன் என திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக அரசு மீண்டும் அமைந்தவுடன் மருத்துவ படிப்பு, பல் மருத்துவ படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு இல்லாமலேயே மாணவர்கள் சேர்க்கைக்கு தனி சட்டம் கொண்டு வரப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் நுழைவுத் தேர்வு பற்றிய வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்திலேயே எழுத்துப்பூர்வமான எதிர்ப்பை தாக்கல் செய்யாது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள கருணாநிதி, இந்திய மருத்துவ கவுன்சில் 2010ஆம் ஆண்டு நுழைவுத் தேர்வை கொண்டு வந்து அறிவிக்கை வெளியிட்ட போது அதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது திமுக தான் என குறிப்பிட்டுள்ளார். இப்படி நீதிமன்றத்தில் 2016ஆம் ஆண்டு மோடி ஆட்சி காலத்தில் நீட் தொடர்பான வழக்கு நடக்கும்போது அப்போதைய தமிழ்நாட்டில் இருந்த அதிமுக அரசு எதையுமே செய்யலை. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இந்த துரோகத்தை செஞ்ச அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு திமுகவை குறை சொல்ல என்ன அருகதை இருக்கு? சரி, நீதிமன்றம் நீட் தேர்வு நடத்த அனுமதி கொடுத்தா மட்டும் போதுமா? அதை நடைமுறைக்கு கொண்டு வரத்துக்கு சட்டமாக இயற்ற வேண்டாமா? அதுக்கான நடவடிக்கைகளில் அதிமுக கூட்டணி வச்ச பிஜேபி மோடி அரசு இறங்குச்சு. 2016ஆம் ஆண்டு ஜூலை 19ஆம் தேதி நீட் தேர்வு தொடர்பான மசோதா வாக்கெடுப்புக்கு வரும்போது அதை எதிர்த்து வாக்களிக்காமல் சட்டம் நிறைவேறுவதற்கு சாதகமாக வெளிநடப்பு செஞ்சது அதிமுக. அன்று இரவு 8 மணிக்கு நாடாளுமன்றத்தில் நீட் மசோதாவுக்கு வாக்களிக்க போகும் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னால் அப்போதைய அதிமுகவை சேர்ந்த திருச்சி எம்பி குமார் பேசியவுடன் அதிமுகவை சேர்ந்த எம்பிக்கள் எல்லோரும் அந்த மசோதாவிற்கு எதிர்த்து வாக்களிக்காமல் எல்லோருமே வெளிநடப்பு செஞ்சாங்க. இந்த விவரம் இந்திய நாடாளுமன்ற அவை குறிப்பில் இருக்குது. அதையும் நீங்களே பாருங்கள். தமிழ்நாட்டு மாணவர்களின் நலனுக்காக அதிமுக ஏன் நீட் தேர்வு மசோதாவை எதிர்த்து வாக்களிக்கலை? எடப்பாடி பழனிசாமி இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறார்? ஒரு வாரம் முன்னாடி தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலையோட வாக்குவாதம் ஏற்பட்டு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பேட்டியில் பிஜேபி மோடி அரசில் கொண்டு வந்த எல்லா மசோதாக்களையும் நிறைவேற்றி கொடுத்தோம் அப்படின்ட்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த பேட்டியையும் பாருங்க. அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சி, மோசமான ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அதிமுக ஆட்சி கூட்டணியில் சேர்ந்து போட்டியிட்டீங்க அப்பெல்லாம் தெரியலையா? 2021 எங்களோட கூட்டணி அமைச்சு தானே போட்டிட்டீங்க, சொந்த தொகுதியிலே தோத்து போயிட்டீங்களா? அதோடு அதிமுக கூட்டணி இருக்கிற போதுதான் மேலவையில் பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு அதிமுக தேவை. அப்பொழுது அதிமுக நல்லா இருந்தது. இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது அதிமுக கெட்டதா தெரியும். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரட்டை வேடம் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபட பிறப்பித்திருக்கிறேன். இப்படி நீட் உதயமின் திட்டம், சிஏஏ போன்ற மக்கள் விரோத மசோதாக்களை சட்டமாக கொண்டு வரதுக்கு அப்பட்டமாக வாக்களிச்சுட்டு மக்கள் நலனை பற்றியும் மாணவர்கள் நலனை பற்றியும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி பேசலாமா? அதிமுக கூட்டணி இருந்த பிஜேபி மோடி ஆட்சியில் 2016ஆம் ஆண்டு நீட் தேர்வு வேணும் அப்படின்னு கொண்டு வந்து பாஸான சட்டம் இதோ இங்கே இருக்குது. காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் நீட் தேர்வு வந்ததா சொல்கிற எடப்பாடி பழனிசாமி அப்போது நீட் தேர்வுக்காக கொண்டு வந்து பாஸான சட்டத்தை காட்டுவாரா?